நாம் ஆண்டவருடைய வசனத்தை படிக்கும்படியாக கூடியிருக்கிறோம். ஆண்டவருடைய வசனம் இந்த ஓய்வு நாள் பள்ளிக்கூட பாடத்தில் முக்கியமான சில காரியங்களை நாம் படித்து கொண்டே வருகிறோம். இந்த கால்நாள் முழுவதுமாக நாம் சங்கீத புஸ்தகத்திலிருந்து பாடங்களை படித்து கொண்டு வருகிறோம். சங்கீத புஸ்தகத்திலிருந்து இன்றைக்கும் முக்கியமான பாடம் சங்கீதங்களில் கிறிஸ்து என்ற பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். கிரைஸ்ட் ஆர் மெசையா இன் சாம்ஸ், இந்த புக் ஆஃப் சாம்ஸ், சங்கீத புஸ்தகங்களில் கிறிஸ்துவானவர் என்ற தலைப்பின்களை படிக்க இருக்கிறோம். நீங்கள் ஏற்கனவே படிச்சுட்டு வந்திருப்பீங்க. எந்தெந்த சங்கீதங்களில் இயேசுவானவரை பற்றி நமக்கு நல்ல சொல்லப்பட்டிருக்குது என்பதை நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா? இந்த இயேசுவானவரே சொன்னார். ஒரு தடவை எம்மாவூர் சீஷர்கள் போயிட்டுருக்கிறாங்க. ஆண்டோட உயிர்த்தெழுதலுக்கு பிறகு எதை குறித்து பேசிக்கொண்டு போனார்கள் என்றால் இயேசுவானவருடைய பாடு மரணத்தை குறித்து பேசிக்கொண்டே போனார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர் கூட போய் சேர்ந்தார். என்ன பேசிக்கொண்டிருக்கார் என்பதை கவனித்து கொண்டே போனார். அவர் சொன்னார், என்னை குறித்து சங்கீதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய நியாயப்பிரமாண புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் நீங்கள் நான் சொன்னேனே, நான் உயிரோடு காலத்திலே இதை உங்களுக்கு போதித்தனே, நீங்கள் கேட்கலையா அப்படின்னு சொல்லி ஏசாமி சொன்னதை பார்க்குறோம். அதில் அவர் சொன்ன ஒரு காரியம் என்னென்னா, சங்கீதங்களில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதே என்று ஆண்டவர் சொன்னார். சங்கீதங்களில் என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதே. இன்றைக்கி அதைத்தான் நான் படிக்க இருக்கிறோம். ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி ஒரு ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறல தாப்பனே, இந்த அருமையான பாடத்தை ஆசீர்வதித்தாரும். இந்த பாடத்தின் மூலமாக உடைய நாம மாத்திரம் மையப்படுத்த கர்த்தாவே. இது இயேசு கிறிஸ்துவினுடைய மேசியாவுடைய வாழ்க்கையை இந்த சங்கீதத்திலிருந்து படிக்க இருக்கிறோம். நீங்கள் இதை எங்களுக்கு கற்றுத்தாருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நண்புள்ள பரமபிதாவே, ஆமென். இந்த வாரம் என்னென்ன சங்கீதம் படிக்கிறோம் தெரியுமா? இதான் 2-3 சங்கீதம் சொல்ல முடியுமா? இந்த வாரம் நமக்கு மைய கருத்தாக சில சங்கீதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவானவரை பற்றிய மெசியானிக் சாம்ஸ், இயேசு கிறிஸ்துவை பற்றிய மேசியாவை பற்றிய சங்கீதங்கள், சில சங்கீதங்கள் நாம் படிக்கிறோம். என்ன சங்கீதம்? ஏதாவது 1-2 சொல்ல முடியுமா? தெரியலையா? இயேசு கிறிஸ்துவை பற்றிய சங்கீதம் என்ன படிக்கிறோம்? நம்ம 23ஆம் சங்கீதம் படிக்கிறோம், 22ஆவது சங்கீதம் படிக்கிறோம், 2வது சங்கீதம் படிக்கிறோம், 130 படிக்கிறோம், 110 இருந்து சில காரியங்கள் படிக்கிறோம். இவ்விதமாக பல சங்கீதங்களை நாம் படிக்க இருக்கிறோம். சரி, 5 காரியங்கள் இன்று நம்ம அதிகமாக கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம். கிறிஸ்துவானவர் மேசியாவை குறித்து சங்கீதங்களில் 5 முக்கியமான தலைப்புகள் படிக்க இருக்கிறோம். முதலாவதாக அப்படி எப்படி படிக்கிறோன்னா, மேய்க்கிற ஷெப்பர்ட், ஆண்டவர் கிறிஸ்துவானவர் எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் ஒரு மெய்ப்பனாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். 2வதாக அவர் எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கிறார்? பாடுகள் அனுபவிக்கிற ஒரு மனுஷனாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார், பாடுகள் அனுபவிக்கிற மனுஷன். 3வதாக அவர் ராஜாவாக, ராஜாதி ராஜாவாக, என்றென்றும் அரசாளுகிற ராஜாவாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறார். 4வதாக உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நிலைநாட்டுகிறவர் என்பதை சில சங்கீதங்கள் சித்தரித்து காண்கிறத பார்க்கிறோம். உடன்படிக்கையை நிலைநாட்டுகிறவர். 5வதாக அவர் என்றென்றைக்கும் உள்ள பிரதான ஆசாரியர் என்பதை குறித்து படிக்க இருக்கிறோம். ஒரு 5 காரியங்கள், 5 கோணங்களில் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். சங்கீதங்களிலிருந்து இந்த பாடத்தை படிக்கிறோம். இன்னைக்கு படிக்கிற பாடம் பூரா என்ன பாடம்? யாரை குறித்து? மேசியாவை குறித்த பாடங்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்த பாடங்களை இந்த சங்கீதத்திலிருந்து நான் படிக்க எடுக்கிறோம். 23ஆம் சங்கீதம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? நம்ம நல்லா படித்த மனப்பாடம் பண்ணின ஒரு அருமையான சங்கீதம் என்னென்னா 23ஆம் சங்கீதம். இந்த 23ஆம் சங்கீதத்தில் இயேசு கிறிஸ்துவானவர், அவருடைய நாமங்கள், அவர் எப்படிப்பட்ட மெய்ப்பர் என்பதெல்லாம் இந்த 23ஆம் சங்கீதத்தில் நாம் வாசித்து பார்க்க முடியும். இந்த 23ஆம் சங்கீதத்தை வாசித்துருக்கிறீங்களா? அதில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் எ பர்சனல் கன்சர்ன், நமக்காக எழுதப்பட்ட சங்கீதம். தாவீது பார்த்தீங்கன்னா எனது, எனக்கு, என்னோடுன்னு எழுதியிருப்பார்.
வாசி பார்த்துருக்குறீங்களா? எல்லாம் கூட்டி பாருங்க பார்க்கலாம். என், எனது, நான், என்னோடு அப்படிங்கிற வார்த்தை நிறைய இருக்கும். கர்த்தர் என்ன வருது? கர்த்தர், கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார். அப்புறம் நான் தாழ்ச்சி அடையேன், அப்படி தானே வருது. என், அது மாதிரி என், நான், 3 இடத்துல நான் வருது. நான் மரண இருளின் பள்ளத்தை வந்தாலும் அப்படி வரும். அது நான் என்கிற இடம் வார்த்தை 3 இடங்களில் வருது. என், என் மெய்ப்பராக இருக்கிறார், என் பாத்திரம் அது பார்த்தீங்கன்னா 6 தடவை வருது சங்கீதத்தில். என், என்னை என்ற வார்த்தை 5 தடவை வருது. என்னோடு, தேவரீர் சொல்லுங்க, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னோடுங்கிற வார்த்தை 1 தடவை வருது. அப்புறம் என்ன வாசிக்கிறோம் என்றால் எனக்கு, அது எங்கே வருது தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. எனக்கு, எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, எனக்குங்கிற வார்த்தை 1 தடவை வருது. அப்புறம் நான் என்ற வார்த்தை 3 தடவை வருது. இதில் பார்த்தீங்கன்னா சங்கீதக்காரனுடைய ஆண்டவரோடு கிறிஸ்துவோடு கூடிய பர்சனல் ரிலேஷன்ஷிப், அவரோடு கூட உள்ள ஒரு தனிப்பட்ட உறவை அங்கே சொல்கிறத பார்க்குறோம். எனக்கு, என்னோடு, என் தேவன், நான் அப்படிங்கிற காரியங்கள் இங்கே உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். இந்த சங்கீத வாசி பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவானவர் எப்படி சித்தரிக்கப்பட்டிருக்கிறார் என்றால், மெய்க்கும் கர்த்தர், கர்த்தரன், கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார், மெய்க்கும் கர்த்தர். 2வதாக நடத்தும் கர்த்தர். 3வதாக நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர். 4வதாக தேற்றும் கர்த்தர். எப்படி தேற்றுறாரா ஆண்டவர்? எப்படி தேற்றுறாரா? எப்படி தேற்றுறாரு ஆண்டவர்? எப்படி தேற்றுறாரு? கோலும் தடியும் என்னை தேற்றும் ஆண்டவர் நிறுத்துறாரா? கோலும் தடியும்னு என்ன அர்த்தம்? இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் கைடன்ஸ் அப்படின்னு அர்த்தம். கோலும் தடியும் என்னை தேற்றும், தேற்றும் கர்த்தர். அப்புறம் ஜெயம் கொடுக்கிற கர்த்தர். எப்படி ஜெயம் கொடுக்கிறாரு சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சங்கீதத்தில் ஆண்டவர் எப்படி ஜெயம் கொடுக்கிற தேவன் சொல்ல முடியும் சொல்லுங்க? ஆண்டவர் கிறிஸ்துவானவர் எப்படி ஜெயம் கொடுக்க கர்த்தர் நீ சொல்ல முடியுதுல இந்த சங்கீதத்தில்? அது அபிஷேக கர்த்தர், அது அபிஷேக கர்த்தர், ஜெயிக்கும் கர்த்தர். பந்தி யார் முல்ல வைக்கிறாரு? இந்த சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி. அப்போ அது ஜெயிக்கு, நம்ம விக்டோரியஸ், விக்டோரியஸ்ன்னு பார்க்குறோம். அப்புறம் அபிஷேகிக்கும் கர்த்தர், என் தலையை எண்ணெயால் அபிஷேகிக்கும் கர்த்தர், நிரப்பும் கர்த்தர். என் பாத்திரம், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது இல்லையா? நிரப்பும் கர்த்தர். அப்புறம் கடைசியில் நமக்கு நித்திய ஜீவன் கொடுக்க கர்த்தர். ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர். நான் எப்படி இருப்பேன்? எப்படி இருப்பேன்? எங்கே இருப்பேன்? ஆமாம். அப்போ எத்தனை கர்த்தர் பார்த்தீங்க? எத்தனை கர்த்தர் சொன்னேன் ஞாபகம் இருக்கா? இந்த சங்கீதத்தில் கிறிஸ்துவானவர் மேசியா எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கிறார்? மேய்க்கும் கர்த்தர், நடத்தும் கர்த்தர், நம்மோடு கூட இருக்கிற கர்த்தர், தேற்றும் கர்த்தர், ஜெயம் கொடுக்கும் கர்த்தர், அபிஷேகிக்கும் கர்த்தர், நிரப்பும் கர்த்தர், நித்திய ஜீவனை கொடுக்கிற கர்த்தர். பார்த்தீங்களா? இயேசுவானவரை பற்றி எப்படி அருமையாக சொல்லப்பட்டது பார்க்குறோம். நாமெல்லாம் ஆண்டோடைய மேய்ச்சலாக இருக்கிறோம். அவர் மெய்ப்பன், நாம் ஆடுகள். நிறைய இடத்துல நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஐ ஷால் நாட் வாண்ட். ஏன்? எனக்கு எல்லாம் ஆண்டவர் இருக்கனால அவனுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார் என்பதை பார்க்குறோம். சரி, இந்த சங்கீதத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய நாமங்கள் இருக்கும். இந்த சங்கீதம் ஒரு முக்கியமான சங்கீதம், எல்லாரும் விரும்பி படிக்கிற சங்கீதம். சின்ன பிள்ளையிலிருந்து பெரிய ஆள் வரை விரும்பி அதை படிக்கிற ஒரு அருமையான சங்கீதம் உண்டு என்றால் 23ஆம் சங்கீதம் தான். இட்ஸ் எ பேர்ல், ஒரு முத்துன்னு சொல்லுவாங்க. சங்கீதத்திலேயே ஒரு முத்து என்னென்னா இது 23ஆம் சங்கீதம் தான் பேர்ல் ஆஃப் த சாம்ஸ். சங்கீதங்களில் முத்துன்னு சொல்லுவாங்க. ஒரு அருமையான சங்கீதம். வாசிப்பதற்கும் படிப்பதற்கும் பாடுவதற்கும் அநேக பாட்டுகள் இந்த சங்கீதத்தை வச்சு எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் பாருங்கள், மற்ற பாட்டு புஸ்தகங்கள் இருக்குது, நம்முடைய பாட்டு புஸ்தகம் இருக்குது. அநேகர் பாடியிருக்கிறாங்க. எதை குறித்து? 23ஆம் சங்கீதத்தை பேஸ் பண்ணி பாடியிருக்கிறாங்க. அப்போது முதலாவது நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்னவென்றால்,
சங்கீதங்களில் கிறிஸ்து பார்க்கும்போது எப்படி சங்கீதத்தில் கிறிஸ்துவை பார்க்கிறோம்? ஒரு நல்ல மேய்ப்பராக நான் கிறிஸ்துவை பார்க்கிறோம். மேய்க்கும் கர்த்தராக, நடத்தும் கர்த்தராக, அபிஷேக கர்த்தராக நாம் ஆண்டவரை பார்க்க முடியும். ஆண்டவருடைய நாமம் இதில் இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவருடைய நாமம்னு என்ன நாமம் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டு மூணு நாமம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவருடைய நாமங்கள் சொல்லுங்க. யெகோவா, யெகோவா, சரி, வேற அநேக பேர் இருக்கு. யெகோவா, அது அது வேற. இந்த யெகோவாலேயே பேர் இருக்கு பார்த்தீங்களா? யெகோவாலேயே வரும். யெகோவா ராஃபா இருக்கு, கரெக்டு. இந்த பேரெல்லாம் இந்த சங்கீதத்தில் இருக்கு. அது எப்படி பாஸ்டர் இருக்கா? இருக்கு. கர்த்தர் மெய்ப்பராக இருக்கிறார்னா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? யெகோவா ராஃப், ரோய் அர்த்தம். ROY, ஜெகோவா ரோய் என்றால் என்ன அர்த்தம்? மெய்ப்பர், கர்த்தரன் மெய்ப்பர் அர்த்தம் இல்லையா? ஆண்டவருடைய பரிசுத்தமான நாமங்கள் இந்த சங்கீதத்தில் பொதிந்து கிடக்கிறத பார்க்கிறோம். கர்த்தரன் மெய்ப்பராக இருக்கிறார், யெகோவா ராய், நான் தாழ்ச்சி அடையேன். என்ன அர்த்தம்? எல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார். அப்படி ஒரு பேர் இருக்கு தெரியுமா? கர்த்தர் பார்த்து கொள்வார். எங்க யார் சொன்னா? யார் சொன்னா? ஆபிரகாம் சொன்னார். என்ன பேரு? யெகோவா ஈரே, நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? யெகோவா ஈரே அப்படின்னு அர்த்தம். இந்த சங்கீதத்தில் நீ இப்படி பார்த்துக்கிட்டே போகலாம். அவர் என்ன புல்லுள்ள இடங்களில் மேய்த்து, புல்லுள்ள இடம் எப்படி இருக்கும்? சமாதானமாக இருக்கும் இல்லையா? ஒரு சமாதானமான ஒரு இடம் தான் புல்லுள்ள இடம். சமாதானத்தின் தேவனுக்கு என்ன பேர் தெரியுமா? யெகோவா ஷாலோம். 23 சங்கீதத்தில் யெகோவா ஷாலோம் என்ற பெயர் பொதிந்து கிடக்கிறத பார்க்கிறோம். யெகோவா ராய், யெகோவா ஜீரே, யெகோவா ஷாலோம். அமர்ந்த தண்ணீர் ரெண்டு என்னை நடத்துகிறார். He leads, என்னை நடத்துகிறவர் ஆண்டவர். என்ன வாசிக்கிறோம்? என்னை நடத்துகிறார் என்றால் யெகோவா சபயோத் அர்த்தம். சேனைகளின் கர்த்தர், the Lord who leads அர்த்தம். அருமையான சங்கீதம். இதில் எத்தனையோ பிரசங்கம் பண்ணலாம். ஒரு வசனத்தை வச்சு நிறைய பிரசங்கம் பண்ணலாம். அருமையான சங்கீதம் என்று பார்க்கிறோம். ஆண்டுடைய நாமம் பொதிக்கப்பட்ட ஒரு அருமையான சங்கீதம் வாசிக்கிறோம். என் ஆத்மாவை தேற்றி வாசிக்கிறோம். He comforts my soul பார்க்கிறோம். என் ஆத்மாவை தேற்றி. யெகோவா ரொஃபே, என்ன அர்த்தம்? என் பரியாரியாய கர்த்தன்னு அர்த்தம். நம்ம தேற்றுறதுன்னு என்ன அர்த்தம்? நம்ம சோமாக்குற அர்த்தம். யெகோவா ரொஃபே என்று அர்த்தம். என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதை நடத்துகிறார். நம்முடைய தேவனுக்கு பேர் என்ன தெரியுமா? நீதியின் தேவன், காட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு என்ன பேர் சொல்கிறாங்கன்னா யெகோவா ஷிட்கனு அப்படின்னு பார்க்குறோம். ஆண்டுடைய நாமங்கள், அருமையான நாமங்கள் இந்த அருமையான சங்கீதத்தில் பொதிந்து கிடக்கிறத நாம் பார்க்கணும். வேத வாக்கியங்களை எப்படி படிக்கணும்? ஆராயணும். சும்மா சங்கீதத்தை படிச்சுட்டு போனால் பிரயோஜனம் இல்லை. இதில் என்ன ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு என்ன இதில் கருத்து இருக்குது, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு என்ன பிரயோஜனம் இருக்குதுங்கிறத நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆக யெகோவா ஷிட்கனு அப்படின்னு என்ன அர்த்தம்? நீதியின் தேவன் என்ன அர்த்தம்? ஏன்னா என் நாமத்து நிமித்தம் எப்படி நடத்துகிறாரா? நீதியின் பாதை நடத்துகிற தேவன். அதனால் அவருக்கு பேர் என்னது? யெகோவா ஷிட்கனு. நான் மரண இருளின், சொல்லுங்க, மரண இருளின் பள்ளத்தில் இருந்தாலும் பயப்படேன். அப்புறம் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். The God with us, என்னோடு கூட இருக்கிற தேவன். அதுக்கு என்ன பேர் தெரியுமா? யெகோவா ஷம்மா அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். The God is with me, with us. அப்போ இங்கே என்ன பார்க்கிறோம்? தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதற்கு என்ன அவருடைய நாமம் எப்படி பொதிஞ்சு கிடக்குன்னா யெகோவா ஷம்மா என்று பார்க்கிறோம். என்னோடு கூட இருக்கிற கர்த்தர். அப்புறம் என்ன வசனம்? என் சத்துருக்கள் முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி அப்படின்னு வாசிக்கிறோம் இல்லையா? வெற்றி தர்றார் இல்லையா? அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா கர்த்தர் வெற்றி கொடி பிடிப்பவர். அதுக்கு பேர் என்னன்னா வெற்றி தரும் தேவன். யெகோவா நிசி. யார் பேர் விட்டா சொல்லுங்க பார்க்கலாம்? யெகோவா நிசின்னு யார் பேர் விட்டா?
வேதத்தையே படிக்கிறதே இல்லை. மோசே, வெரி குட். மோசே எப்போ பேரிட்டார்? யெகோவா நிசின்னு எப்போ சொன்னார்? ஜெயிச்சாங்கல்ல. யோசுவா கீழே இருந்து கீழே சண்டை போட்டார், மோசே மேலே இருந்தார். யாரு கூட சண்டை போட்டபோது அவர் என்ன வெற்றி பெற்றவர் என்ன சொன்னார்? யெகோவா நிசி அப்படின்னாரு இல்லையா? வெற்றி தரும் தேவன். ஏன்னா நமக்கு சத்துருக்கு முன்பதாக ஒரு பந்தி வைக்கிறாராம். அப்படி வைக்க முடியுமா? சாப்பிட முடியுமா? வெற்றி தரும் தேவன் என்பதாக நான் பார்க்கிறோம். கடைசியா என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். அனாயிண்டிங் லார்ட் ஜெகோவா மெக்காதிஸ். ஜெகோவா மெக்காதிஸ், பரிசுத்தமாக்கும் கர்த்தர்னு பேரு. இந்த ஆண்டோடைய நாமம் 23ஆம் சங்கீதத்தில் அப்படி பொதிஞ்சு கிடக்குது. நம்ம அதை படித்து பார்த்தா தான் பார்க்க முடியும். முத்து எடுக்கிறது என்ன செய்யணும்? கடல் ஆழத்தில் போனால் தான் முத்து கிடைக்கும் இல்லையா? முத்து லேசாக போனால் முத்தெல்லாம் நம்ம பார்க்க முடியாது, சிப்பி தான் கிடைக்கும். கடல் மேல் டாப்பில் பார்த்தா சிப்பி கிடைக்கும், ஆழமாக போனால் முத்து கிடைக்கும். வேதாமம் அப்படி தான். நீங்கள் வேதாம மேல் டாப்பில் படித்தீங்கன்னா உங்களுக்கு சிப்பி தான் கிடைக்கும், முத்து கிடைக்காது. ஆழமாக படிக்கும்போது இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கணும். நீங்கள் சொல்லுவீங்க, நான் படிச்சுட்டேன், எனக்கு பைபிளை 4 தடவை படிச்சிருக்கேன். நீங்கள் 10 தடவை படித்தாலும் பிரயோஜனம் இல்லை. அதனுடைய அர்த்தத்தை புரியாமல், வேத வசனத்தின் ஆழமான கருத்துக்களை அறியாமல் பிரயோஜனம் இல்லை. வாசிக்கிறது இல்லை. ஆண்டவர் அப்படி சொல்லலை, வேத வசனங்களை ஆராய சொல்லியிருக்கிறாரு இல்லையா? அப்படிப்பட்ட ஆராய்ச்சியில் தான் நம்ம இந்த வசனங்களெல்லாம் படித்து கொள்ள முடியும். அதனால் முதலாவது நம்ம என்ன படித்தோம்? 21 சங்கீதம் என்ன சொல்லுது? மெய்க்கும் கர்த்தர், கர்த்தர் என் மெய்ப்பர். கிறிஸ்துவானர் எப்படி சுட்டி காட்டப்பட்டிருக்கிறார்? மெய்ப்பனாக. இரண்டாவதாக பாடுபடும் மேசியா. முதலாவது எப்படி பார்த்தோம்? மெய்க்கும் மேசியா. இரண்டாவதாக பாடுபடும் மேசியா என்று பார்க்கிறோம். எந்த சங்கீதத்தில் இருக்குது பாடுபடுறதை பற்றி? நல்லா இருக்குது, விவரமாக இருக்குது. எந்த சங்கீதம்? பாடுகளை குறித்த சங்கீதம் ஒன்று இருக்குது, படிக்கலை. பாடுகளை குறித்த சங்கீதம் 22ஆம் சங்கீதம், Psalm 22. 22ஆம் சங்கீதம் எப்படிப்பட்ட சங்கீதம்னா, ஆண்டோடைய பாடுகளை முன்குறித்து சொல்லுகிற சங்கீதம். நீங்கள் சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா அதில் எப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, டிப்பிக்கல் மெசியானிக் அப்படிம்பாங்க. அப்படி பார்த்தாலே இயேசு கிறிஸ்துவானரை பற்றி இருக்கும், அப்படி அடையாளமாக இருக்குமா? டிப்பிக்கல் மெசியானிக். சிலது எப்படின்னா டிப்பிக்கல் ப்ராஃபட்டிக், தீர்க்க தரிசனம். சரி, பார்த்தா தெரியாது, அதனால படித்து பார்த்தா அது தீர்க்க தரிசனமாக இருக்கும். சங்கீதத்திலே கிறிஸ்துவானவரை குறித்து பார்க்கும்போது அது சில சங்கீதங்கள் தீர்க்க தரிசனமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இல்லையா? அப்போது நம்முடைய சங்கீதத்தை படித்து பார்க்கும்போது சில சங்கீதங்கள் எப்படி இருக்கும்? டிப்பிக்கல் மெசியானிக், பார்த்தா சொல்லிடுறேன் இது கிறிஸ்துவை பற்றின்னு. சிலது எப்படி டிப்பிக்கல் ப்ராஃபட்டிக், தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்குறோம். சில சங்கீதங்கள் இன்டைரக்ட்லி மெசியானிக், மறைமுகமாக ஆண்டவர் சொல்லும். தாவீது சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் யாரை குறிக்கும்? சத்தமே இல்லை. தாவீது சொல்கிற மாதிரி இருக்கும் சங்கீதம், யாரை குறிக்கிற சங்கீதங்கள்? கிறிஸ்துவானவரை மேசியாவை குறிக்கிற சங்கீதம் இருக்கும். அப்போ நான் அதுக்கு எப்படி நான் சொல்கிறேன்னா, இட் இஸ் இன்டைரக்ட்லி மேசியானிக், மறைமுகமாக அது மேசியா குறித்து சொல்கிறத பார்க்குறோம். நான்காவதாக பியூலி ப்ராஃபட்டிக், முழுவதும் தீர்க்க தரிசனம் தான். நீங்கள் 110ஆம் சங்கீதத்தில் வாசி பார்த்தீங்கன்னா பியூலி ப்ராஃபட்டிக், ஆண்டவரை பற்றி தீர்க்க தரிசனம் பார்க்குறோம். பியூலி ப்ராஃபட்டிக், தீர்க்க தரிசனம் தான். ஐந்தாவதாக என்த்ரோன்மெண்ட். என்த்ரோன்மெண்ட் என்ன அர்த்தம் தெரியுமா? பதவியில் இருக்கிறதுன்னு அர்த்தம், அரியணையில் இருக்கிறதுன்னு அர்த்தம். நீங்கள் 96ஆம் சங்கீதம், 97, 98, 99 படித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அந்த சங்கீதமெல்லாம் பார்த்தீங்கன்னா என்த்ரோன்மெண்ட், சிங்காசனத்தில் இருக்கிற ஒரு அனுபவத்தை பார்க்க முடியும். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். இந்த கருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, சங்கீதம் ஆண்டவரை குறித்து நமக்கு அருமையான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறத பார்க்குறோம். சரி, இன்றைக்கி ரெண்டாவது தலை பாடுபடும் மேசியா. 22ஆம் சங்கீதத்தை வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன சொல்கிறாரு தாவீது?
அவரை சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இட்ஸ் பியூர்லி மெசியானிக். கிறிஸ்துவை பற்றிய ஒரு சங்கீதம். 22ஆம் சங்கீதம் பாடுகளை பற்றிய சங்கீதம். என் கைகளையும் கால்களையும் வாசிங்களா வாசிக்கலையா? உருவ குத்தினார்கள். யார் சொல்கிறா? சங்கீதக்காரன் சொல்கிறாரு. 22ஆம் சங்கீதம். என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள். அப்புறம் இன்னொரு அது சங்கீதத்தை வாசிப்பாக தெரியும். காளைகள் என்னை சூழ்ந்து கொண்டது இருக்கா? ஆண்டவரை சுற்றி இருந்துதா? ஒத்துவாக்கியம் இருக்குது. நமக்கு நேரம் இருக்காது அவ்வளோ சொல்லிக் கொடுக்கறதுக்கு. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கோ அது மத்தையில் இருக்குது, மார்க்கில் இருக்குது, லூக்காவில் இருக்குது. காளைகள் என்னை சூழ்ந்து கொண்டதுன்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரை சுற்றி சோல்ஜர்ஸ் எல்லாம் இருந்தாங்க இல்லையா, போர்ச்சவர்கள் இருந்தாங்க இல்லையா, காளைகள், முரட்டு ஆட்கள் காளைகள் சூழ்ந்து கொண்டது பார்க்குறோம். அவர் சொல்கிறாரு சங்கீதக்காரன், இருதயம் மெழுக போல உருகி போச்சு அப்படிங்கிறாரு. ஆண்டவரை ஈட்டியால குத்தையில் என்ன வந்தது? என்ன புறப்பட்டு வந்தது? விழால குத்தையில் ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்ததுன்னு பார்க்குறோம் இல்லையா? ஆக இந்த இந்த ப்ராஃபட்டிக் சாங்ஸ், தீர்க்க தரிசன இந்த சங்கீதங்கள் ஆண்டவருடைய பாடு மரணங்கள் குறித்து நமக்கு விளக்கி சொல்லுவதை பார்க்குறோம். நிறைய காரியம் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள். அப்புறம் வாசிக்கிறோம், என்னுடைய ஆடைகளை பங்கு போட்டாங்க. 22ஆம் சங்கீதத்தில் இருக்குது. பங்கு போட்டாங்களா போடலையா? போட்டாங்க. அப்படி ஆடையை பங்கு போட்டார்கள் பார்க்குறோம். மத்தையில் வாசிக்கிறோம், என் ஆடைகளை பங்கு போட்டார்கள், காளையில் சூழ்ந்து கொண்டது, வஸ்திரத்தை பங்கு போட்டார்கள். இன்னும் இதில் அந்த வசனத்தை வாசிக்கலே போகும்போது, மனுஷரால் நிந்திக்கப்பட்டு ஜனங்களால் அவமானப்பட்டேன் அது எழுதப்பட்டது பார்க்குறோம். இதெல்லாம் யாரை குறித்து? மேசியாவினுடைய பாடு மரங்களை குறித்த சங்கீதங்கள் பார்க்குறோம். இதெல்லாம் சங்கீதத்தை வாசித்தா போதாது, அதை ஆழமாக படித்து அதில் என்ன காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, அது நம்முடைய கிறிஸ்துவை பற்றி ஏதாவது சங்கீதம் இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது 22ஆம் சங்கீதம் முழுவதுமாக எதை குறித்து சொல்லப்பட்டிருக்குது என்றால் ஆண்டுடைய பாடு மரணங்களை குறித்து சொல்லப்பட்டு பார்க்குறோம். சரி, ஒரு மனுஷனால் நிந்திக்கப்பட்டாரா? அவன் பார்த்தவங்கெல்லாம் தலையை துலுக்கி நீ தேவனுடைய குமாரனானால் இறங்கிவான்னு சொன்னாங்கல்ல. அவமானப்படுத்தப்பட்டார். அவரை பார்க்கும்போது அவருடைய ரூபம் எப்படி இருந்ததுதான்? ரொம்ப மோசமாக இருந்ததுதான். இதெல்லாம் 22ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்க முடியும். என் எலும்புகளெல்லாம் கட்டுண்டது, என் இருதயம் மெழுக போல உருகி போயிட்டு, தண்ணீரை போல ஊற்றுண்டேன். ஆண்டோடைய சிலுவை காட்சியை, இப்படி பாடு மரணங்களை 22ஆம் சங்கீதம் விளக்கி காண்பிக்கிறத பார்க்குறோம். அப்போ இந்த 2 பக்கத்திலே இருக்குது பார்த்தீங்களா? 23, 22 பக்கத்தில் இருக்கிறத பார்க்குறோம். அவர் காயப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார். 22ஆம் சங்கீதத்தையும் நீங்கள் ஏசாயா இதை வாசிக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். சங்கீதம் 22ஐயும் ஏசாயா 52, 53 ஒத்துட்டு பாருங்கள். கரெக்டாக தெரியும், உங்களுக்கு விளங்கும். ஆண்டவர் எப்படியெல்லாம் பாடுபட்டார் என்பதை விளங்கிக் கொள்வோம். சரி, அப்போ 2வதாக நம்ம ஆண்டவரை எப்படி பார்க்கிறோம், அந்த கிறிஸ்துவரை எப்படி பார்க்கிறோம் என்றால், நமக்காக பாடுபட்ட மேசியா, மேய்க்கும் மேசியா. 2வதாக நமக்காக பாடுபட்ட மேசியா என்பதாக நான் பார்க்கிறோம். அதான் இந்த வார பாடத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள். 3வதாக எப்படி நம்ம பார்க்கிறோம் என்றால், மேசியாவை உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற மேசியா என்று பார்க்கிறோம். உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற மேசியா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? எப்படி உடன்படிக்கை செய்கிற தேவன். எ காட் ஆஃப் கவனன்ட் என்று சொல்லுவோம். எ காட் ஆஃப் கவனன்ட், உடன்படிக்கை செய்கிற தேவன். சரி, முதல் உடன்படிக்கை யாரோடு பண்ணார் ஆண்டவர்? யாராரு? ஆதாம் ஏவாளோடு பண்ணார் இல்லையா? என்ன பண்ணார்? உன் வித்துக்கும் அவளுத்துக்கும் பகை உண்டாக்குவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் கவனன்ட் யாரோட? ஆடம் அண்ட் ஈவ். சரி, அப்புறம் வேற யாரோட உடன்படிக்கை பண்ணாரா? வாசி பார்த்துக்கிறீங்களா? நோவாவோடு உடன்படிக்கை பண்ணார் இல்லையா? நோவாவுடைய பேழையில் வந்த பிறகு அந்த ரெயின்போ, வானவில் ஒரு உடன்படிக்கை இல்லையா? இனி நான் என்ன செய்ய மாட்டேன், ஜலத்தினால பூமியை அழிக்க மாட்டேன்னு உடன்படிக்கை பண்ணார்.
வேதத்தில் அநேக உடன்படிக்கை இருந்து பார்க்கிறோம். நம்முடைய தேவன் உடன்படிக்கை பண்ணுகிற தேவன் மாத்திரமல்ல, உடன்படிக்கை நிறைவேற்றுகிற தேவன். உடன்படிக்கைன்னா யார்? 2 பேர் வேணும் இல்லையா? 2 people are involved in a covenant. அது 2 parties are involved in a covenant. 2 நபர்களோ அல்லது 2 கூட்டமோ சேர்ந்து செய்கிற ஒரு முக்கியமான காரியம் என்றதை பார்க்கிறோம். ஆக உடன்படிக்கை பண்ணுகிற தேவன். ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணார் இல்லையா? என்ன உடன்படிக்கை பண்ணார் ஆபிரகாமோடு? என்ன உடன்படிக்கை பண்ணார்? வாட் இஸ் த கவனன்ட் பிட்வீன் ஆபிரகாம் அண்ட் காட்? நான் உனக்கு தேசத்தை கொடுப்பேன் அப்படின்னாரு. கொடுத்தாரா? உடன்படிக்கை பண்ணவர் உண்மை உள்ளவர். வேதத்தில் வாசிக்கிறோம், நம்முடைய தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், நிறைவேற்றி தர வல்லமை உள்ளவர். ஆனால் நீ சரித்திரத்தெல்லாம் படிச்சுட்டு வந்தீங்கன்னா ஜனங்கள் ஒருபோது உடன்படிக்கையே அவங்க சரியானபடி அதை கை கொள்றதே இல்லை. they neglected the covenant இல்லையா? அநேக இடங்களில் பார்க்குறோம், ஆண்டவரோடு பண்ணின உடன்படிக்கையை மீறினார்கள். மோசே கட்டளை கொடுத்த பொழுது இதெல்லாம் ஆண்டவர் செய்ய சொல்லும்போது நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நிறைவேற்றலை, விழுந்து போனாங்க. பல சமயங்கள் பார்க்குற இஸ்ரவேல் ஜனங்கள் வழிக்கு போனாங்க இல்லையா? ஆனால் ஆண்டவர் உடன்படிக்கை நிறைவேற்றுதல் உண்மையாக இருந்தார். எப்படியாவது கானானுக்கு கொண்டு போய் அவர்களை வைச்சாரா? மோசேக்கு பிறகு யோசுவா மூலமாக நடந்து வனாந்திரத்தில் ஜனங்கள் பலவிதமான அவருக்கு முறுமுறுத்தாங்க, கலவக்கணும், கடின கடுத்துள்ளவராக இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், ஈசா கொடுத்த வாக்குத்தத்தம், யாக்கோபு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற தவறுனதே இல்லை. ஜனங்கள் தவறுனாங்க, ஆண்டவர் தவறலை. அதான் மோசே சொன்னார் இல்லையா? ஒரு தடவை மோசையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், லீவ் மீ அலோன். மோசே என்னை விட்டுருப்பான், நான் ஜனங்களை அவ்வளோ வரையும் நான் கொண்டு போகிறேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்னார். மோசே என்ன சொன்னார் தெரியுமா? ஆண்டவரே, இப்போ நீ என்ன செய்யணும்? நீர் கொடுத்த உடன்படிக்கை, நீ பண்ணின உடன்படிக்கை நினைவு, ரிமெம்பர் யுவர் ப்ராமிசஸ் ஓ லார்ட். நீ என்ன சொன்னீர்? ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபு கொடுத்த வாக்குத்தத்தை நீ சொன்னீரே ஆண்டவரே. அப்படி தான் இருக்குது. யாத்திரை 32 அதிகாரத்தில் வாசி பாருங்க. நீ சொன்னீரே அப்படி தான் சொன்னார். நமது ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர். நாம் ஒருவேளை வழிவிலகி போனாலும், இஸ்ரவேல் ஜனங்கள் வழிவிலகி போனாலும் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவர். பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வாக்குத்தத்தம் என்ன? ஆதாமு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? கிறிஸ்து வருவார். அதான வாக்குத்தத்தம் இல்லையா? அவர் சாத்தான் தலையை நசுக்குவார். சாத்தான் பல வழியில் இடைஞ்சல் பண்ணான். ஒரு எக்ஸாம்பிள் நிறைய சொல்லிகிட்டே போகலாம், பெரிய பிரசங்கமே பண்ணலாம். எப்படியெல்லாம் சாத்தான் இந்த ஆண்டவர் பிறக்க விடாதபடி எப்படி தடை பண்ணான்னு சொல்லி பழைய ஏற்பாடில் பல சூழ்நிலை இருக்குது. ஒரு காரியத்தை சொல்கிறேன். எஸ்தர் காலத்தில் அந்த பெரிய சட்டம் வந்தது இல்லையா? டெத் டிகிரி, மரண சட்டம் வந்துச்சு. யாரை கொல்றதுக்கு? யூதர்கள்லாம் கொல்றதுக்கு. ஆண்டவர் எந்த வழியில் வரணும்? யூத வம்சத்தெல்லாம் வரணும் இல்லையா? அதான் ஆண்டோடைய உடன்படிக்கை. ஆனால் சாத்தான் இந்த வம்சத்தையே அழைக்க திட்டமிட்டான். எப்பவுமே பாருங்க, காட் ஆக்ட்ஸ், சேட்டன் சொல்லி கொடுத்துருக்கிறேன். 3 காரியம் சொல்லி கொடுத்துருக்கிறேன், மறந்துட்டீங்களா? காட் ஆக்ட்ஸ், சேட்டன் ரியாக்ட்ஸ், காட் கவுண்டர் ஆக்ட்ஸ். வேதத்தில் பார்த்துட்டே வாங்க, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்த விசேஷம் வரை பார்த்தீங்கன்னா 3 காரியத்தை பார்த்துட்டே வரலாம். காட் ஆக்ட்ஸ், ஆண்டவர் செயல்படுகிறார். சேட்டன் ரியாக்ட்ஸ், எதிர்மாறாக செயல்படுறான். காட் கவுண்டர் ஆக்ட்ஸ், ஆண்டவர் அதுக்கு தக்க காரியம் செய்கிறார். இந்த நேரத்தில் பார்க்குறோம், யூதரை அழிக்க திட்டமிட்டான். ஆனால் ஆண்டவர் எஸ்தர் மூலமாக அதை காப்பாற்றினார் பார்க்குறோம். நம்முடைய ஆண்டவர் மேசியா, உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறவர். தாவீதுக்கு உடன்படிக்கை பண்ணார். உன்னுடைய சிங்காசனத்தை நான் எப்பவுமே வைப்பேன்னு சொன்னார். வைத்தாரா? தாவீது சிங்காசனம் என்ன அர்த்தம்? கிறிஸ்துவனுடைய சிங்காசனம்னு அர்த்தம். கிறிஸ்துவனுடைய ஆளுகை, அவருடைய ஆளுகை தலைமையில திறமையாக இருக்குன்னு சொன்னார் இல்லையா? இருக்குது. நீ தானியேலில் வாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆண்டவருடைய ஆளுகை எப்படிப்பட்ட ஆளுகை.
தாலி 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? கையால் பெயர்க்கப்படாத கல் எது மேலே விழுந்தது? பாதத்தில் விழுந்தது. என்னாச்சு? சிலை நொறுங்கி போச்சு. இந்த கல்லோ வென்றால் பூமியெல்லாம் நிரப்பிட்டு பார்க்கிறோம் இல்லை? இது ஆண்டவருடைய உடன்படிக்கை. தாவீதுடைய சிங்காசனத்தை எப்பொழுதும் ஸ்தாபிப்பேன்னு என்ன அர்த்தம்? தாவீதுடைய வம்சம் மாத்திரமல்ல, தாவீது வம்சமாக இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனம் எப்போதும் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கும். சங்கீதத்தை வாசிக்கும் போது எப்பவுமே தாவீது சொல்லும்பொழுது அங்கே கரெக்டில் அது டூயல், அது ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படிம்பாங்க. தாவீதுடைய வாழ்க்கையில் வந்தாலும் அதுக்கு ஒரு இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அது நிறைவேறுற காரியம் என்பதை மறந்துடாதீங்க. மூன்றாவதாக இந்த பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்குற நல்ல அருமையான பாடம், ஒரு நல்ல கருத்து என்னென்னா, இயேசு கிறிஸ்துவானவர் உடன்படிக்கையின் தேவன். உடன்படிக்கை பண்ணினவர், மாறாதவர், மாற்றாதவர், உடன்படிக்கை நிறைவேற்றுவர். என்ன சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்முடைய ஆண்டு கிறிஸ்துவானவர் உடன்படிக்கையை அவர் மாற்றாதவர் என்று பார்க்கிறோம். மூணு காரியம் சொல்லிட்டு மறந்துடாதீங்க, மனசுலேயே வச்சுக்காங்க. முதலாவது என்ன படித்தோம்? மேசியா குறித்து என்ன படித்தோம்? எப்படிப்பட்ட மேசியா? மேய்க்கும் மேசியா, மெய்ப்பர் அப்படின்னு படித்தோம் இல்லையா? ரெண்டாவதாக என்ன படித்தோம்? பாடுபடும் மேசியா, சஃபரிங் மெசையா. மூணாவது என்ன படித்தோம்? இப்போ என்ன படித்தோம்? கவனன்ட் ஃபுல்ஃபில்லிங் மெசையா, உடன்படிக்கையை நிறைவேற்றும் மேசியா. நீ படிக்கிற பாடம் எல்லாம் மேசியா தான். மேசியா பற்றி தான் அங்கங்கே சொல்லப்பட்டதை பார்க்குறோம். அப்போது உடன்படிக்கையை நிறைவேற்றுகிற மேசியான்னு பார்க்குறோம். வேறு என்ன இந்த பாடத்தில் இருக்குது படிச்சிங்கன்னா? என்ன ஏற்கனவே சொல்லிட்டோம். 21ஆம் சங்கீதம் பார்த்துட்டோம், 22ஆம் சங்கீதம் வாசித்து பார்த்துட்டோம். இப்போ விட உடன்படிக்கையை பற்றி நீங்கள் படித்து பார்க்கலாம். 89ஆம் சங்கீதத்தில் வாசி பாருங்கள். அதில் வசனம் வாசிப்பதற்கு நேரமே கிடையாது. நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு வரணும். சுருக்கமாக தான் சொல்ல முடியும், நேரம் குறையா நேரம் இல்லையா? அதனால் சுருக்கமான கருத்துக்களை நீங்கள் மனதில் வச்சாலே போதும். இந்த பாடத்தினுடைய மைய கருத்துக்களை மனதில் வைத்து நீங்கள் வீட்டில் போய் நல்லா சிந்தித்து வசனத்தை வாசித்து பாருங்கள். நான்காவதாக எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, கிறிஸ்துவானவர் நித்திய ராஜா. மெசையா இஸ் இட்டர்னல் கிங். எப்பவுமே ஆண்டவரை பற்றி சொல்ல எப்படி சொல்ல தெரியுமா? ராஜாதி ராஜாதி ராஜா, கிங் ஆஃப் கிங்ஸ், லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ராஜாதி ராஜா. அவருடைய 2ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். 2ஆம் சங்கீதத்தில் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். நீதியும் நியாயமும் உம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரம். நீதியும் நியாயமும் சிங்காசனத்தின் ஆதாரம் இல்லையா? யாருடைய சிங்காசனம்? இயேசுவின் சிங்காசனத்தின் ஆதாரம் பார்க்குறோம். அவருடைய கையில் இருப்புக்கோல்னு போட்டுப்பட்டிருக்கு. 2ஆம் சங்கீதத்தில் வாசி பார்த்தீங்கன்னா இருப்புக்கோல் கொடுக்கப்பட்டிருக்குது. அதை வச்சு ஆளுவார்னு என்ன அர்த்தம்? இருப்புக்கோல்னு என்ன தெரியுமா? ஜட்ஜ்மெண்ட், காட்ஸ் ஜட்ஜ்மெண்ட். நம்முடைய தேவன் நியாயம் தீர்க்கிற தேவன். பல சமயங்களில் ஆண்டவர் நியாயம் தீர்த்துட்டார். நோவா காலத்தில் நியாயம் தீர்த்தார், லோத்து காலத்தில் நியாயம் தீர்த்தார் இல்லையா? அதே மாதிரி இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்க்கையில் பல சமயங்களில் ஆண்டவர் நியாயம் தீர்த்தார். 70 வருஷம் போயிட்டாங்க பாபிலோன் அடிமையாக. த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் காட். அவர் காட் இஸ் அ காட் வித் எ ராட் இல்லையா? அதான் 2ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். அவர் இருப்புக்கோல் கையில் இருந்தது. அவர் அரசாளுவார். அவர் நியாயம் தீர்ப்பு செய்கிற ஆண்டவர், அரசாளு. அவருடைய ராஜ்யம் நித்தியமான ராஜ்யம் மாத்திரமல்ல, அவர் நித்திய ராஜாவாக அவர் அரசாளுகிறத 2ஆம் சங்கீதம் நமக்கு சொல்லிக்கிறத பார்க்குறோம். அதனால் இந்த சங்கீதங்களெல்லாம் படித்து பார்க்கும்போது நமக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு அருமையான விளக்கம் என்னென்னா, சங்கீதத்தில் மறைபொருளாக கிறிஸ்துவானவர் வைக்கப்பட்டிருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? தோண்டி பார்க்கணும். தங்கம் எங்கே இருக்குது? கீழே இருக்குது, பூமிக்கு அடியில் இருக்குது. தங்கமாவா கிடைக்கும்? கட்டியாவா இருக்குது? இல்லை. நம்ம தோண்டி அந்த அந்த கோர் சொல்லுவோம், அதை எடுத்து பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் நிறைய இருக்குது. சுத்தப்படுத்துகிற ப்ராசஸ் போய் அப்புறம் தான் நமக்கு நல்ல தங்கம் கிடைக்கும். வேதவசனத்தை சும்மா வாசி பார்த்து பிரயோஜனமே கிடையாது. அதில் ஆழமான கருத்துக்களை உணர்ந்து படித்து பார்க்கும்போது நமக்கு நல்ல கருத்துக்களை ஆண்டு வெளிப்படுத்துவார் இல்லையா? அதனால் இந்த 2ஆம் சங்கீதத்தில்
அவருடைய ஆளுகை குறித்து 89 சங்கீதத்தோடு நீங்கள் படித்து பாருங்கள். ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிங்க, ஒத்து பார்த்து ரெண்டு படிங்க. சாம் நம்பர் 2 அண்ட் சாம் நம்பர் 84, 89 ரெண்டையும் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். ஆண்டவர் எப்படிப்பட்ட நித்திய ராஜா, அவர் ராஜ்யம் தலைமுறை தலைமுறை உள்ளது என்று போடப்பட்டிருக்கிறது. என்ன அர்த்தம்? அவர் எப்போவுமே ராஜாவாக இருப்பார் பார்க்குறோம் இல்லையா? அவருடைய ராஜ்யம் அழிக்கப்படாத ராஜ்யம். அவருடைய ராஜ்யம் ஆண்டோடைய அவர் ராஜ்யம் நித்திய ராஜ்யம் என்று வேதத்தில் நிறைய வசனம் நமக்கு இருக்கிறது. தானி 7வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அவருடைய கோல் நியாய தீர்ப்பின் கோல். அரசாட்சி செய்கிறார். இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? என்ன செய்கிறாரு சொல்லுங்கள், தெரியுமா? பரிந்து பேசிகிட்டு இருக்காரா? இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு? படிக்க தெரியலையா? நம்முடைய அடிப்படையான சத்தியமே இருக்குது. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நுட்ப நியாய விசாரணை, இன்வெஸ்டிகேட்டிவ் ஜட்ஜ்மெண்ட் இஸ் கோயிங் ஆன் இன் ஹெவன். நம்முடைய ஆண்டவர் கையில் என்ன வச்சுருக்காரு? கோல் வச்சுருக்காரு. புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, பெயர்கள் வாசிக்கப்பட்டன. சில பேர், சம் நேம்ஸ் ஆர் ரிஜெக்டட், சம் நேம்ஸ் ஆர் அக்செப்டட். வாசி பாருங்கள். கிரேட் கான்ட்ரவர்சியில் ஃபேஸிங் த லைஃப் ரெக்கார்ட்ஸ் ஒரு அருமையான சாப்டர் இருக்குது. ஃபேஸிங் த லைஃப் ரெக்கார்ட்ஸ் வாசி பாருங்கள். அருமையான எழுதியிருக்கிறாங்க. என்ன பரலோகம் நடக்குது அப்படிங்கிற நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் இப்பொழுது நமக்கு அவர் என்ன செய்கிறார்? நியாய தீர்ப்பு கொடுக்குறார். சரி, கடைசியாக நேரம் ஆயிடுச்சு. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, கிறிஸ்துவனுடைய the fifth face of Jesus Christ, the fifth angle of Jesus Christ in the book of Psalms. சங்கீத புஸ்தகத்தில் 5வதாக என்ன பார்க்கிறோன்னா, அவர் எப்படிப்பட்டவரா? யாராவது சொல்லிருங்க பார்க்கலாம். 5வது என்னது? பிரதான ஆசாரியன். யார மாதிரி பிரதான ஆசாரியன்? யார மாதிரி? மெல்கிசேதேக்கை போல பிரதான ஆசாரியன், சீஃப் பிரீஸ்ட் அவனு பார்க்குறோம். இதை நீங்கள் எந்த சங்கீதத்தில் வாசி பார்க்கலான்னா, 110வது சங்கீதத்தில் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். 110 4 8 வருஷம் வாசி பார்த்தீங்கன்னா, மெல்கிசேதேக். மெல்கிசேதேக்குன்னு என்ன அர்த்தம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நம்ம எத்தனை தடவை நான் கூட சொல்லியிருக்கிறேன். மெல்கிசேதேக்குன்னு என்ன அர்த்தம்? நீதியின் ராஜா, சாலேமின் ராஜா. என்ன அர்த்தம்? சமாதானத்தின் ராஜான்னு அர்த்தம். மெல்கிசேதேக் சாலேமின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. மெல்கிசேதேக் என்றால் நீதியின் ராஜா. நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா தான் மெல்கிசேதேக். சரி, மெல்கிசேதேக் ஆண்டவர் எதுக்கு, எந்த ஒற்றுமை என்ன, ஏன் அப்படி சொல்கிறாங்க? அவர் மெல்கிசேதேக்கு முறைமையின்படி பிரதான ஆசாரியன்னு சொல்கிறாங்களே, ஏன் மெல்கிசேதேக்கு முறைமையின்படி பிரதான ஆசாரியர்? மெல்கிசேதேக் குறித்து எங்கேயா வேதத்தில் இருக்கா? படிச்சிருக்கிறீங்களா? இல்லை. என்ன எங்கே இருக்குது? ஆபிரகாம் என்ன கொடுத்தாரு? தசம் கொடுத்தாரு. மெல்கிசேதேக்கு என்ன கொடுத்தாரு? ஒன்று கொடுக்கலையா? ஆபிரகாம் ஒன்று கொடுக்கலையா? ஆசீர்வதிச்சார் இல்லையா? என்ன கொடுத்து ஆசீர்வதிச்சார்? அப்பமும் திராட்சரசம் கொடுத்து ஆசீர்வதிச்சார். ஆபிரகாம் அவருக்கு என்ன கொடுத்தாரு? தசம் கொடுத்தாரு. இப்போ ஆபிரகாம் பெரியவரா, மெல்கிசேதேக் பெரியவரா? இப்போ சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் பெரியவரா, மெல்கிசேதேக் பெரியவரா? நம்ம என்ன சொல்கிறோம்? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் சொல்கிறோம். ஆபிரகாம் விசுவாசின் தகப்பன் சொல்கிறோம் இல்லையா? இந்த ஆபிரகாம் யாருக்கு தசம் கொடுத்தா? மெல்கிசேதேக்கு கொடுத்தா. மெல்கிசேதேக்குடைய 2 காரியம். he was a king as well as a priest. அவர் ஒரு ராஜாவாக இருந்தால், அதே மாதிரி ஆசாரியவனும் இருந்தானா. 2 வேலை அவன் செய்யக்கூடாது. தாவீது அரசன் தான், ஆசாரியம் ஆக முடியாது இல்லையா? ஆசாரியர்கள் ஆசாரிய வேலை தான் பார்க்கணும், அரசர்கள் அரசு வேலையை தான் பார்க்கணும். ஆசாரிய வேலையை பார்த்தா என்ன நடக்கும்? படிச்சிருக்கீங்களா? தூபம் காட்டக்கூடாது இல்லை? ஆண்டவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறார். அதனால் மெல்கிசேதேக்குன்னு என்ன சொல்லியிருந்தேன் பார்க்கிறேன்னா, 2 பேரும் லேவி குரோத்தம் கிடையாது. ஆசாரி எந்த குரோத்திரத்தில் வரணும்? லேவி கோத்திரத்தில் வரணும். ஆனால் இயேசுவானவர் பார்க்குறோம் மெல்கிசேதேக்கு முதல்படி வந்தார். பார்க்கும்போது மெல்கிசேதேக்கு லேவி கோத்திரம் அல்ல, அவருக்கு தேவன் தெரியாது. நம்முடைய இயேசுவான் எப்படிப்பட்டவர்? ஆதியும் அந்தமும் இல்லாதவர், ஆல்ஃபா அண்ட் ஒமேகா, முந்தினவரும் பிந்தினவரும் பார்க்கிறோம் அல்லவா? அதனால்
மெல்கிசேதேக்குடைய சில குணாதிசயங்கள் கிறிஸ்துவன் இருக்கிறதுனால என்ன சொல்கிறோம், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அவர் ராஜாவானார் என்று பார்க்கிறோம். அவர் ஆதியும் துவக்கவும் முடிவு இல்லாதவர். அவர் ஆசாரியர் மாத்திரமல்ல, அவர் ராஜாவாக இருக்கார். இன்றைக்கி நம்முடைய ஆண்டவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிறாரு. அதே சமயத்தில் பிரதான ஆசிரியர் இருக்கிறாரு. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியர். அதனால் தர்மையான பாடம். எத்தனை பேர் உண்மையாக படித்தீங்களோ படிக்க தெரியாது. நல்லா படிங்க. 5 காரியம் சொல்லியிருக்கேன், ஞாபகம் வச்சுக்காங்க. முதலாவது என்ன, கிறிஸ்துவனர் எப்படி பார்த்தோம்? நல்ல மெய்ப்பனாக பார்த்தோம். 23 சங்கீதத்தில் அவருடைய நாமமெல்லாம் பார்த்தோம் இல்லையா? யெகோவா ஷம்மா, யெகோவா ரோஹி, யெகோவா வர நாமங்களை பார்த்தோம். 2வது என்ன பார்த்தோம்? பாடுபடும் மேசியா, மெய்க்கு மேசியா, பாடுபடும் மேசியா. மூணாவதாக உடன்படிக்கையின் மேசியா. 4வதாக ராஜாவாகிய மேசியா. 5வதாக ஆசாரியனாக மேசியா. 5 ஞாபகம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.